ரீசெண்ட் டைம்ஸ்ல இவி கார் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா டாடா கர்வ்ன்ற ஒரு கார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணாலே 585 கிலோமீட்டர் போற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட பிரைஸ் கூட 17 lakhsல இருந்து 24 lakhs குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நிறைய இவி ஸ்டாக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இவி ஸ்டாக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இவி ஸ்டாக்ஸ்ன்றது ஒரு டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாது, அதை ஸ்பிளிட் பண்ணி நிறைய பார்ட்ஸா இருக்கு. அதனால நம்ம டீடைல்டா பார்த்தலாம். இப்போ டூ வீலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோ மோட்டார் கிராப்ன்ற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஃபோர் வீலர்ஸ்ல வந்து டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹீரோ மோட்டார் கிராப், பஜாஜ் ஆட்டோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், டாடா கெமிக்கல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். பேட்டரிஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமரராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி, எக்ஸிகாம் டெலிசிஸ்டம், பெல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதே நேரத்துல வந்து எலக்ட்ரிக் பஸ் மேக்கர்னு பாத்தீங்கன்னா ஒலக்ட்ரா கிரீன் டெக், ஜேபிஎம் ஆட்டோ, அசோக் லேலண்ட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். இதே வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேபிஎம் ஆட்டோ, சர்வோடெக் பவர் சிஸ்டம், கிராஃபைட் இந்தியா, ஹிமாண்ட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கண்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். அதனால டோட்டலா இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு இவில. இதுல வந்து நம்ம செப்பரேட்டா டாப் 5 ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது அசோக் லேலண்ட். இவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றதுல செகண்ட் லார்ஜஸ்டா இருக்காங்க இந்தியால. அதே நேரத்துல பஸ்ஸஸ் மேனுஃபேக்சர் பண்றதுலயும் 4th லார்ஜஸ்டா இருக்காங்க வேர்ல்டு வைட்ல. ட்ரக் மேனுஃபேக்சர் பண்றதுல 5th லார்ஜஸ்டா இருக்காங்க குளோபலா. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 88%, பினான்சியல் சர்வீசஸ் வந்து 12% வந்துட்டு இருக்கு. இந்தியால 89% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவுட் சைட் ஆஃப் இந்தியால 11% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்தியால 5 யூனிட் வச்சிருக்காங்க. யுஏஇ, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 253 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 74,321 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 29லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 259லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 158லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.96% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 44,790 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2,679 crores கிட்ட வந்துட்டு இருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 monthல நியர்லி 47% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 51%, எஃப்ஐஐ வந்து 22%, டிஏஐ வந்து 14%, பப்ளிக் வந்து 12% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டா பார்க்க போறது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ். இவங்க வந்து ஒரு இன்டகிரேட்டட் பவர் பிளான்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. பவர், டிரான்ஸ்போர்டேஷன், ரெனியூவபிள் எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் செக்டாருக்கு வந்து 76%, இண்டஸ்ட்ரி செக்டாருக்கு 24% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 302 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1,05,228 crores கிட்ட இருக்கு. ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 335 கிட்ட இருக்கு. லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 97ல ட்ரேட் ஆயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.08% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க per annumக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 23,892 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 218 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 monthல நியர்லி 40% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 63%, எஃப்ஐஐ வந்து 9%, டிஏஐ வந்து 15%, பப்ளிக் வந்து 12% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்டா பார்க்க போறது ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து என்கேஜா இருப்பாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் அலுமினியம்லயும் காப்பர்லயும். இவங்களோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம்ல 16%, காப்பர்ல 19%, சப்சிடரி கம்பெனிஸ்ல 65% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால 24% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவுட் சைட் இந்தியால 76% இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 626 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1,40,676 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 13லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 715லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 438லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.56% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2,15,962 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 10,153 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல நியர்லி 40% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 34%, எஃப்ஐஐ வந்து 27%, டிஏஐ வந்து 29%, பப்ளிக் வந்து 8% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்த்தா பார்க்க போறது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து என்கேஜா இருப்பாங்க மேனுஃபேக்சரிங் ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்டோரேஜ் பேட்டரிஸ்ல. என்னென்ன பர்பஸ்க்குலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், இ ரிக்ஷா இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டரிஸ். செக்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல், சப்மரைன் செக்டர்ஸ் இந்த செக்டார்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இவங்க தான் லீடிங் கம்பெனியா இருக்காங்க.
கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 491 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 41,756 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 47லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 620லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 242லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.42% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 16,769 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 882 crores கிட்ட கொடுத்துருக்காங்க. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ல நியர்லி 50% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 46%, எஃப்ஐஐ வந்து 13%, டிஏஐ வந்து 17%, பப்ளிக் வந்து 22% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஃப்த்தா பார்க்க போறது சர்வோடெக் பவர் சிஸ்டம். இந்த கம்பெனி வந்து எல்இடி லைட்ஸையும் சோலார் பவரையும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 135 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 3014 crores கிட்ட இருக்கு. ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 142லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 69லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 கொடுத்துட்டு இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 353 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 11 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ல நியர்லி 40% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 60%, எஃப்ஐஐ வந்து 5%, பப்ளிக் வந்து 34% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.